மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாரி ஆர்கானிக் சமையலில் இன்றைக்கி வந்து ரேஷன் கடை துவரம் பருப்பை வச்சு வடை செய்ய போகிறோம். துவரம் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு இதில் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கணும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை, பெரிய சீரகம், சின்ன சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதில் கொட்டிக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்படி நல்லா போட்டு எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரேஷன் கடை பருப்பு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். மொறுமொறுவென துவரம் பருப்பு வடை. ரேஷன் கடை துவரம் பருப்பு வடை மிக